நம்ம பித்திருக்கள் மன வருத்தப்படாம எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த பித்திருக்கள் மன வருத்தப்பட்டு கூடாது, அது மாதிரி அவங்களை ஹாப்பியா வச்சிருக்கணும். இந்த தவமாய் தவம் இருந்த படம் பாத்தீங்களா, சேரன், அதுல பாருங்க எப்படியோ ஏழ்மை, எவ்வளவு ஏழ்மையில இருப்பாங்க, இடையில பல மன வருத்தம்லாம் வரும். இவனை ரொம்ப மன நொந்துலாம் இருப்பாங்க, அம்மா இவனை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு மன நொந்துலாம் இருப்பாங்க. ஆனா கடைசி அவங்க ஹாப்பியா சாகுற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த படத்துல. அத ஒரு 5 அந்த கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் கண்டினியூவா ஒரு மியூசிக்காக ஓடும். அதுல அவங்க அம்மா சந்தோஷமா அப்படி செத்து இருக்கும், அவங்க அப்பாவும் சந்தோஷமா செத்துருவார். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கடைசி நாள் காலத்துல அவங்களை சந்தோஷமா வச்சுக்கூடிய தன்மை ஏற்படுத்திட்டா கூட போதும். அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மன வருத்தப்பட்டுக்காம இருந்தா போதும், பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும். ஆனா அதை பத்தி நம்ம வீம்பு ரோசம் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம பழி வாங்குறோம், அம்மா அப்பா பழி வாங்குறோம் அப்படிங்கிற டைப்ல நடந்துக்கிட்டு அவங்க நம்ம மேல மன வருத்த மாதிரி பண்ணும்போது இந்த தோசை நம்ம தலைமுறைக்கு அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும். இது நம்ம பிள்ளைங்களையும் விடாது.